வேற இவ்வளவு வெயில் அடிக்குது. சரி நீங்க வேலை இல்ல வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நமக்கு புடைக்கிற வேலை வந்துருச்சு. கஞ்சி வச்சு குடிக்கலாம் நினைச்சா இவ்வளவு வண்டி வந்திருக்கே. என்ன பண்றது? நம்மளும் எவ்வளவு வண்டி தான் புடைக்கிறது. ஆனா அந்த வண்டு மட்டும் போவே மாட்டேங்குது. நம்மளும் புடைக்க புடைக்க வந்துகிட்டே இருக்கு. நமக்கு வேலை வச்சிட்டு இருக்கு. முன்ன மாதிரி என்னால வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏன் பட்டமாக்கா வேலை கிளம்பலையா? அடி போடி நீ வேற. காலையில அரிசி கஞ்சி வச்சு சாப்பிடலான்ட்டு அரிசியை பார்த்தா ஒரே வண்டு. அச்சிச்சோ என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, அந்த அரிசியில கூட நான் ஈர கைய வைக்க மாட்டேன். ஆனா அதுல வந்துட்டே இருக்கு. சரி குடுக்கா, நான் கொஞ்சம் புடைச்சு தரேன் உனக்கு. உனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நீ கிளம்பி நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ வேலைக்கு வரலையாக்கா? அரிசியில வண்டு என்ன பண்றது? புடைச்சு தானே வர முடியும். பண்ணால பார்த்தாச்சு. புடைக்காம விட்டா ரொம்ப எக்கத்தப்பா இருண்டி. சரிக்கா, அதுவும் நல்லதுதான். நீ கொஞ்ச நாள் லீவ் போட்டுக்கோ. நாளைல இருந்து வேலைக்கு வந்துறியா? சரிடி. எங்க மல்லிகாக்கனா? அவ வீட்டுல கொஞ்சம் வேலையா. சரி கொஞ்சம் பாத்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்காக தான் உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரிடி. சரிக்கா, அப்ப நான் வரட்டுமா? கத்திரிக்காய் முருங்கை மாங்காய் சாம்பார் வச்சேக்கா, வேணா எடுத்து விட்டுமா? சாப்பிடுறியா? வேணாடி, உனக்கு ஏன் சிரமம்? பரவாயில்ல, அரிசியை புடைக்க 1/2 மணி நேரம் அதுங்காட்டி வேலையை முடிச்சிடலாம். நீ கிளம்புடி. சரிக்கா. அம்மாச்சி எனக்கா வேலையை பக்கமா இருந்துச்சுக்கா. என்னை யாரும் அம்மாச்சின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுடி. யாருக்கா வரப்போறா? பேசாம புடக்கா. இல்லடி, எனக்கு நல்லா சத்தம் கேடுச்சு. பேத்து ஞாபகம் வந்துருச்சு, போய் பார்க்கணும்னு சொன்னேன். அதனால அவன் ஞாபகத்துல இருப்ப. நீ பேசாம உட்காந்து புடக்கா. இல்லடி விஜயா, என்னை பார்க்க என் பேத்தி தான் வந்திருக்கா. அதான் சும்மானு கிடக்கா. உன் பேத்தி எங்க இருக்கு, நீ எங்க இருக்க? அது உன்னை பார்க்க வருதாக்கும். அவ என் மேல அம்புட்டு பாசமா இருப்பா. அவ அம்மா வீட்டுக்கு வந்திருப்பா. அதனால அந்த அம்மாச்சியோட பார்க்க வந்திருப்பா. என்னமோ சொல்ற, இன்னும் ஸ்கூல்ல ஆரம்பிக்க போது 10 நாள் வந்திருக்கணும்ல வீட்டுக்கு. ஏன் வரல? பேத்தி தான் கூப்பிடறான்னு நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழப்பி கிடக்காத. சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன்க்கா. சரிடி. அம்மாச்சி. ஆமா சுந்தரி, இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100. இப்பதான் அந்த கிளவியை பார்க்க உனக்கு நேரம் வந்துச்சோ? அப்படிலாம் அம்மாச்சி, நான் முன்னையே சொல்லிட்டு இருந்தேன் உன்னை பாக்கணும்ட்டு. அதான் அப்பா கூட்டிட்டு வந்தாரு. ஆமா பாப்பா. சுந்தரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க யாரு? உங்க அம்மாச்சி வீட்டுல பக்கத்துல தான் குடியிருக்கேன். என் பேரு விஜயா. அப்படியா? சரிம்மா. ஆனா உங்க அம்மாச்சி எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்கம்மா. இப்ப கூட உங்க அம்மாச்சி சொல்லிட்டு இருந்தாங்க, என் பேத்தி சத்தம் தான் கேக்குது, அவதான் வந்திருக்கான்னு. நான் கூட சொன்னேன், ஏதோ மனப்பிரந்தியா இருக்குக்கா, நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன்னு. ஆனா நீ ஏன் வந்து நிக்கிற? எனக்கே நம்ப முடியல. அம்மாச்சி அப்பா வந்திருக்காருன்னு சொன்னேன், நீ எதுவுமே கண்டுக்கலையே. என்னது? மாப்பிள்ளைய வந்திருக்காரா? எங்கம்மா அவரு? அவர் வெளியே தான் நிக்கிறாரு. வாங்கப்பா உள்ளார போலான்னே. நீ போய் பாத்துட்டு வா அப்படின்னாரு. அதுக்காக என் மாப்பிள்ளை நீ வெளியே விட்டுட்டே வருவியா? நீ ஆச்சு அப்பாவாச்சு, நீயே போய் கூப்பிட்டுக்கோ. சரி இது வரேன். அப்புறமா உனக்கு புள்ள குட்டிகளா? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையமா. நாளை ஸ்கூலுக்கு போகுதுங்களா? ஆமாமா. சேட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்களா பேர பிள்ளைங்களையும்? உங்க அம்மாச்சி பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. வேண்டாமா, வெயில் வேற அதிகமா இருக்கு, அதான் நானே வேணான்ட்டேன். ஆமா அதுவும் சரிதான். எங்களால காட்டுக்கு போய் வேலை செய்ய முடியல. இல்ல வேலை செஞ்சு ஒரே மயக்கமா வருது. சின்ன பிள்ளைங்க பாவம் என்ன பண்ணுங்க. சரி பரவாயில்ல, ஆனா இன்னொரு நாளைக்கு வந்து பேர பிள்ளைங்கள காட்டிட்டு போ. சரிங்கம்மா. ஏன் மாப்பிள்ள வெளியே நிக்கிறீங்க? உள்ளார வாங்க. இல்ல பரவாயில்ல. அட என்ன மாப்பிள்ள, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வர ஏன் தயக்கம்? வாங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்பு பரவாயில்லைங்களா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். எங்க மாப்பிள்ள, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? என் பொண்ணு வரலையா? நீங்களும் என் பேத்தி வந்திருக்கீங்க, என் பொண்ணு வரலையா? இல்ல, நாங்க 2 பேர் தான் வந்தோம். என் பொண்ணே கூடி வந்திருக்கலாம்ல. அவளை பார்த்து ரொம்ப நாளாவது. நானும் சந்தோஷப்பட்டிருப்பேல. அவ இன்னும் மாறல போல இருக்கு. அப்படியேதான் இருக்காளோ? ஆமாத்தா, அவ ரொம்ப மோசம். நானும் அவளை கூப்பிட்டேன், வாடி உங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்தாலும் விட்டுன்னு. ஆனா அவ வரவே மாட்டேன்டா. கொஞ்சம் கூட திம்புற அடங்கல போல இருக்கு. என்னதான் சொல்றது? ஆனா விடுங்க மாப்பிள்ள, அவ எப்படியே போறா. நீங்களும் என் பேத்தி வந்திருக்கீங்களா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்கத்தா. உள்ளார வாங்க, உட்காருங்க. காப்பி தண்ணி போட்டு தரேன், குடிங்க. அட என்னக்கா காப்பி தண்ணி மட்டும் போடுறீங்கிற? சாப்பாலாம் போட மாட்டேன் நீ? மாப்பிள்ளையே பொழுதுக்கு கடையில இருப்பாரு. அவர் வந்ததே ஆச்சரியம். சரி வந்து பார்த்துட்டு டக்குன்னு கடைக்கு போடும் பாரு, அதுக்காக தான் சொன்னேன். அதுக்காக நீ அப்படியே அனுப்பிடுவியா? சாப்பிட்டு தான் அனுப்பணும் பாத்துக்கோ. சரி சாப்பிட்டு அனுப்பிடலாம். உள்ளார வாங்க பாப்பல போலாம். சரிங்கத்தா. இவ நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கா. பேரு விஜயா. எல்லா விஷயத்துலயும் இவ கொஞ்சம் ஒத்தாசையா இருப்பா. அப்படியாத்தா? நல்லது. அப்புறம் இன்னொருத்தி இருக்கா. ஆமாக்கா, அவளை சொல்லாம விட்டுட்ட. பட்டமாக்கா பாருங்க, அவளே வந்துட்டா. 2 பேர் தான் எனக்கு ரொம்ப தோஸ்து மாப்பிள்ள. நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி தான் போனாங்க. சரி அது பக்கத்துல ஜெயா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். உன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க 2 பேரும். ஆமாண்டி, இவர் தான் என் மாப்பிள்ள, அவன் என் பேத்தி. அப்படியாக்கா? சரி வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி, நான் நல்லா இருக்கேன். சரிங்கம்மா. அப்பா என்ன நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எங்க அம்மாச்சி கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நானும் விஜயாக்காவும் நல்லா பாத்துக்குவோம். சரிங்கம்மா. அக்கா ஊர்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. கொஞ்சம் உட்கார வச்சு காப்பி தண்ணி குடு. ஆமாடி, நானும் மறந்துட்டேன் பாரு. ஆமா போ, என்னத்தான் நீ மறந்தியோ? என்ன விஜயாக்கா, நீயும் மறந்துட்டியாக்கும்? என்ன விஜயாக்கா, வேலைக்கெல்லாம் கிளம்பலாமா? ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, கொஞ்சம் சத்த நேரம் பேசிட்டு போக வேண்டியதா வேலைக்கு. சரிக்கா. மாப்பிள்ள பேத்திமா கொஞ்சம் உட்காருங்க, நான் உள்ளார போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்து வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாத்தா, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்த 2 பேரும். இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சும்மாவா போவீங்க? அதெல்லாம் முடியாது. சேத்த உட்காருங்க வாங்க. சரி. விஜயா, இந்த சேர கொஞ்சம் எடுத்து வாடி. சரிக்கா. பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? சேர அங்க போடுக்கா, தம்பி உட்காட்டும். குடிடி. உட்காருங்க மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, நான் போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்கத்தா. மாச்சிக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? எடுத்து போய் கொடு. சரிப்பா.
அதுல அதை கிளவிக்கு பழம் வேறையாக்கும். ஏமாப்ல நீங்க வேற. இல்லத்த ஜூஸ் போட்டாத குடிச்சுக்கோங்க. அதுக்காக இம்புட்டு பழமா வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் பல்லு இருக்கு, நாங்களாம் சாப்பிட மாட்டோமா பழம்? இப்பதான் 32 பல்லு இருக்கு, நானும் சாப்பிட மாட்டேன் பழம்லாம். ஏமா இந்த நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. அதான் அக்கா நின்னுட்டே இருக்க, போய் காப்பி எடுத்துருவாக்கா போக்கா. சரி ஏக்கா, உனக்கு காப்பி தண்ணி கூட சரியா போட தெரியாது, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி நீ வேற, உனக்கு வேற வேலைக்கு நேரமாச்சா இல்லையா? ஆமா, அப்புறம் இங்கே நின்று இருந்து எங்க வாயை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் வாதா? போங்கடி 2 பேரும் வேலைக்கு. அத்தியாரி மல்லிகா, அக்காக்கு அவங்க சொந்தக்காரங்க வரவும் நம்மள போன்னு வெளியே கிளப்புடு. டீச்சி அப்படிலாம் இல்லடி, உங்களுக்கு நேரம் ஆச்சுல வேலைக்கு, அதான் கிளம்ப சொல்றேன். நீ வேறக்கா, அக்கா அப்ப அப்படி நினைக்கிற. சரிக்கா, வேலையெல்லாம் போயிட்டு சாயந்தரம் வந்துடும். தம்பி பாப்பா 2 பேரும் இருங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாயந்தரமா வீட்டுக்கு போலாம். என்ன சரியா? இல்லம்மா, வீட்டுல வேற பிள்ளைங்களை விட்டு வந்திருக்கேன், அழுவுங்க. என்னம்மா கை குழந்தை அழுவுறதுக்கு? அதான் உங்க அம்மாச்சி இருக்காங்களா, பாத்துக்க மாட்டாங்களாக்கும். எங்க அம்மாச்சி இதுக்கு வரப்பயே வரைய வந்து அழுதாளுங்க. நான் தான் வெயிலா இருக்குன்னு வேணான்ட்டேன். சாயந்தரம் வந்துருவேன், உங்களுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்காக தான் சும்மா விட்டாளுங்க, இல்லைன்னா அவளுக்கு கூட வந்திருப்பாங்க 2 பேரும். சரி சரி, நானும் நாளைக்கு வரேம்மா, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அப்பா வேற கடைக்கு போகணும், அண்ணன் வேற ஒத்தையா கடையில இருக்குல்ல, அப்புறம் கடை வேலையை போய் பார்க்கணும்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரிம்மா, நாங்க வேலை கிளம்புறோம், நீங்க பார்த்து போயிட்டு வா ஊருக்கு. ஊர்ல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா. எப்படி மல்லிகா, கூடையில எடுத்துட்டியா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்கு. நீ எடுத்து வச்சியாக்கா? நானும் எடுத்து வச்சேன்டி. கிளம்பலாமா? போலக்கா. அப்புறம் வரோம்க்கா. போயிட்டு வாங்கடி. சரி உட்காருங்க மாப்பிள்ள, இதை வந்துறேன். இருமாச்சி நானும் வரேன், நானே காப்பி போட்டுருவேன். வெயில வந்துட்டீங்க, கொஞ்சம் கலப்பா இருக்கு, உட்காரு. சரிமாச்சி. ஏமா சுந்தரி, உங்க அம்மாச்சிய வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் எது கோவப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லம்மா. அம்மாச்சி ரொம்ப பாசக்காரங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அம்மாச்சி அதெல்லாம் மறந்துட்டு நம்ம கூட சகவாசமா பேசிட்டு இருக்காங்க பாத்தியா? ஆமாப்பா. சரிம்மா, போ உங்க அம்மாச்சி கொத்தாசியா கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. சரிப்பா. மாப்பிள்ளை பேத்தி வந்திருக்காங்க, ஆனா என் பொண்ணு மட்டும் வரல. அவளுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன துரோகம் பண்ணேன்? அவன் முடியாதப்ப கூட அவளுக்காக எல்லா வேலையும் நான் தானே பார்த்தேன். கொஞ்சம் கூட அவன் மனசுல ஈவி இறக்கமே கிடையாது. இந்த அம்மா மேல பாசம் இருந்தா இவ்வளவு தூரம் பார்க்காம வந்திருப்பாளா? அதான் என் மாவ எப்பதான் மாறுவாளோ தெரியல. அம்மாச்சி பேத்தி கூப்பிடா, நம்ம அழுது அவளுக்கு தெரியக்கூடாது. நீ ஏமா சமையல் கட்டுக்கு வந்திருக்க? நான் தான் காப்பி போட்டு எடுத்துருவான்னு சொன்னேன்ல. அப்பாதான் ஒத்தியாசையா இருந்து பாட்டிக்கெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. எனக்கான வேண்டிய சாப்பாடு நான் தானே செஞ்சாகணும், இந்த காப்பி தண்ணி கூட போட்டு எடுத்துட்டு வர மாட்டேனா? அங்கதான் அப்பா முன்னாடி எதுவுமே பேச முடியல, அதுக்காக தான் தனியா உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். ஏன் பேத்திமா, என்ன பேசணும் அம்மாச்சி கிட்ட? சேத்த உட்காரு, ஏன் நின்னுட்டே இருக்க? சரிமாச்சி. கட்டில் இருக்குல்ல, அதுல உட்காரு. ஏன் கீழே உட்காந்துருக்க? இல்ல பரவாயில்ல மாச்சி. கொள்ளு பெட்டிக்கு 2 நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காங்க. ஒரு 8 கொடி தந்துருக்கலாம், நான் பாத்துருப்பேல. அப்படியா மாச்சி, நீ தான் ஊருக்கு வருவீல்ல, அப்புறம் என்ன பாத்துக்கோ. ஆமா, நான் எங்க ஊருக்கு வரது? நான் அந்த வீட்டு பக்கம் திரும்பி கால எடுத்து கூட வைக்க மாட்டேன். ஏமாச்சி இப்பெல்லாம் பேசுற? உன் அம்மா அப்படி பண்ணிட்டாளே என்னைய, அவ்வளவு குடும்பம் என்னை பண்ணிட்டா. என் வயசுல உங்க அம்மா வீட்டுல வந்து இவ்வளவு வேலை செய்யணுமா சொல்லு பாப்போம். நான் பாட்டு என் வீட்டுல அக்கடான்னு படுத்துக்கிறேன், இருக்கிறத சாப்பிட்டுட்டு. நான் ஏன் உங்க அம்மா வீட்டுல வந்து ஏச்சே போயிட்டு பேசிட்டு இருக்கணும் சொல்லு பாப்போம். நான் கூட சொன்னேன், ஏன் அம்மாச்சி வீட்டோட துரத்தி விட்ட அப்படின்னு. அதுதான் வல்லு வலுன்னு கத்துச்சு என்கிட்ட. சரி விடுமா, இப்ப அதை பேசிக்கிட்டு. காப்பியா டீயா என்ன குடிக்கிற? ஏதோ ஒண்ணு போடுமாச்சி, குடிக்கிறேன். என் பேரன் பேத்தி அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? ஏண்டிமா என்ன ஆச்சு, இது சண்டையா? இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னது, அம்மாலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? அப்படி சாதாரணமா வீட்டை விட்டு போக மாட்டாளே. அதான் நான் வந்திருக்கேல, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வேலை பார்க்கணும்ட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. புருஷனை கூட்டிட்டு தனியா வீட்டை விட்டு கிளம்பிட்டாளா? அப்படி இல்லமாச்சு, நான் வந்து அடுத்த நாளே அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுச்சு. சரி, அவளுக்கு ஆசையா இருக்கும்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், சித்த நாள் இருக்கணும்ட்டு. ஆமா போ, நீ இந்த அம்மலாக்கு தான் சப்போர்ட் பண்ற. இல்லத்தா, நீ மட்டும் ஆசையா வந்திருக்க அம்மா வீட்டுல இருக்கலாம் 4 நாளைக்குன்னு, ஆனா அவளுக்கும் தோணாதா? அதுக்காக தான் சொல்றேன். சரி மாச்சி, காப்பி தண்ணி எல்லாம் போட்டுட்டியா இல்லையா? நான் பால் வச்சிருக்கேன் பாரு அடுப்புல, கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் என்ன காப்பி தண்ணியை போட்ட வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும் காப்பி. சரி, என் பேத்திக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டதேன். சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னதுடாமா? இப்ப நான் ஊருக்கு போவேல, அப்பயே நீ என் கூட வரணும். ஏன்? என் கூட 2 நாள் அங்க இருமாச்சி. நான் தான் அங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொன்னேன், திருப்பி வாங்குறியே. நீ வேணா இங்க இருந்துட்டு போ. 2 நாள் என்ன, 10 நாளை கூட தங்கிட்டு போ. ஐயோ 10 நாளா? அதுவும் பிள்ளைங்களை விட்டுட்டா என்னாலாம் இருக்க முடியாது. அவ்வளவுதான். என் வீட்டுக்காரு 3 நேரம் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்ற விசாரிக்கிறாரு. நான் இங்க என்ன தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏன் உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டியாங்க? சொல்லல மாச்சி. அதான் ஏன்டா பிள்ளைங்களை விட்டு தனியா நீ போயிருக்கேன்னு பாரு, அதனாலதான். என்ன அம்மாச்சி பார்க்க போறேன்னு சொல்ல வேண்டியதான், இதுக்கே நீ பயந்துட்டு இருக்க? சரி விடு, சொல்லிக்கலாம். செத்தையன் கூட வா என் வீட்டுக்கு. செத்தையன் கூட வாமாச்சி. நான் தான் சொல்லிட்டே வரமாட்டேன்னு, திருப்பி அதே பேசிட்டு இருக்கியே. உனக்கு உன் பொண்ணு மேலதான் கோவம், இந்த பேத்தி மேல கோவம் இருக்காதா? உனக்கு தெரியுதா வந்திருக்கோம் நானும் அப்பாவும், நாங்களாம் வந்திருக்கோம். அப்ப கூட நீ உங்க பொண்ணு வீட்டுக்கு வரமாட்ட. சரி, அப்ப என் வீட்டுக்காவது வாமாச்சி. ஐயோ உன் வீட்டுக்கா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கார என்ன நினைப்பாரு, உன் மாமனார் மாமியார் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. அதான் நான் இருக்கேல, உனக்கு பண்ற வேலை எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன்.
அவ்வளவா சே சொல்ல போறேன். இருந்தாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. அட என்னமாச்சி நீ வேற, அம்மா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற. வராம எப்ப போறேன் அம்மாச்சி சொல்லு பாப்போம். உன் புள்ள இப்ப என்ன படிக்குது? ரெண்டும். பெரியவ 4வது, சின்னவ 2வது. 2 வருஷத்துல பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க. அப்ப வேணா அந்த அம்மாச்சி வந்து தங்கிட்டு போறேன். ஆமா போ, அதுக்குன்னு எத்தனை வருஷம் இருக்கு. ஏன் அப்ப வந்து வீட்டுல அம்மாச்சி சேர்த்துக்க மாட்டியா? அதெல்லாம் இல்ல, இப்ப எனக்கு எங்க அம்மாச்சி வீட்டுக்கு வரணும். நீ சும்மா கடமா இதான் நோய் நோய்னு சொல்லிட்டே இருப்ப. பால் வேற பொங்க போகுது அடுப்புல, இது காப்பி போட்டுறேன். நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். உன் மாப்பிள்ள சொல்லுவார்ல, அப்போது கேட்டுதானே ஆகணும். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் மாப்பிள்ள சொன்னாலும் நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடுவேன். ஒரு வாங்கத்த வீட்டுக்கு போலான்னு கூப்பிட மாட்டாரு. ஏன் கூப்பிட மாட்டாரு? அவருக்கே தெரியும் நாங்க வந்து எவ்வளவு கஷ்டம்ட்டு. உங்க அம்மாக்காரி எனக்கு எவ்வளவு வேலை வைப்பான்ட்டு, அதனாலே கூப்பிட மாட்டாரு. காபி போட்டு ரெடி ஆயிடுச்சு, குடிக்கிறியாமா? அப்பா இருக்காருல மாச்சி, அங்கேயே குடிச்சுக்கிறேன், எடுத்துட்டு வா. சரிம்மா. இது எனக்கு தெரிஞ்சதை காபி போட்டிருக்கேன், குடிங்க மாப்பிள்ள. கொடுங்க. நீ குடித்தா? சரிமாச்சி. காபி அருமையா போட்டிருக்கீங்க அத்தை. அப்படியா மாப்பிள்ள? ஏதோ எனக்கு தெரிஞ்சதா போட்டிருக்கேன். ஃபில்டர் காபி போல இருக்கு, நல்லா போட்டிருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள, அருமையா இருக்கு காபி. அம்மா கூட இப்படி காபி போடாது. சரி என்ன மாச்சி, அரிசியெல்லாம் புடைச்சிட்டு இருக்க? அரிசியில வண்டு வந்துச்சுமா, அதான் புடைச்சிட்டு இருந்தேன். சரி சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? மணியாச்சு. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு எட்டு சாப்பிட்டாது போலால? கடைக்கு வேற போகணும். என்ன மாப்பிள்ள, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கடைக்கு வேற போகணுமா? லீவ் விட்டுருங்களே. கடையில முக்கியமான கஸ்டமர்லாம் வரேன்னு சொன்னாங்க. சரி பாப்பா அடம்பிடிக்கவும் தான் நானும் வந்தேன். அப்படி இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்க எங்க மாப்பிள்ள. அப்படிலாம் இல்ல அத்தை, அப்படி நீங்களும் இங்க கூட வாங்கலேன் ஊருக்கு. ஆனா எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு பாருங்க. அரிசி எல்லாம் வேற புடைக்கணும். நானும் தினக்கூலி வேலைக்கு போயிட்டு தான் சாப்பிட்டே காலத்தை கழிக்கிறேன். அப்புறம் வேலைக்கு போறது எப்படி மாப்பிள்ள? நான் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன். வந்து ஒரு 8 நாள்லாம் தங்கிட்டாவது போலால? நானும் கூப்பிட்டேன்ப்பா, அம்மாச்சி தான் வரமாட்டேன்ருச்சு. பேத்திங்களும் 4 நாளைக்கு இருக்குங்க, அது கூட விளையாண்டுட்டு நீங்க கொஞ்சம் இருக்கலாம்ல? அட போங்க மாப்பிள்ள, நானா சின்ன பிள்ளையாக்கும். பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன் கண்டிப்பா. சரிங்க அத்தை. சரி நாங்களும் கிளம்புறோம். இந்த பணத்தை கையில பிடிங்க. ஏன் மாப்பிள்ள? உங்களுக்கு செலவு இருக்குங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். நானும் தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல, தினமும் 500 600 கையில வருது. அப்புறம் என்ன மாப்பிள்ள ஒத்தாளுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போக. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, பணத்தை கொடுத்தாலும் வேணாங்கிற. நீ என்னதான் நினைக்கிறியோ தெரியல. சரி மாச்சி, நானும் வரேன். சரி, அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி வரணும். சரி மாச்சி.